ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரியா மெல்ல ஆதித்யாவின் முகத்தை திருப்பினாள். அவனது கண்களை வெறித்து பார்த்தபடியே அவனது உதடுகளில் முத்தமிட மிக அருகில் நெருங்கினாள். அவளது மூச்சுக்காற்று ஆதித்யாவின் முகத்தில் பட்டது. ரியா கண்களை மூடி இதழ்களை நெருங்கிய அந்த வினாடி ஆதித்யாவின் பாக்கெட்டில் இருந்த ஃபோன் அலறியது. ஆதித்யா மின்னல் வேகத்தில் அவளை விலகிவிட்டு ஃபோனை எடுத்தான். இரு ரியா, ஒரு கால் வருது. இது ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் கால். நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆதித்யா ரியா பதில் சொல்லும் முன்பே விறுவிறுவென அந்த அறையை விட்டு வெளியேறி பால்கனிக்கு சென்றான். அதை ஆத்திரத்துடன் பார்த்த ரியாவோ, சே, இந்த நேரத்தில் எவன்டா அவன்? கரெக்டாக சீன் கரெக்டாகிறப்போ தான் இவனுக்கு ஃபோன் வருமா? ரியா கோபத்தில் பெட் மேலிருந்த தலையணியை ஓங்கி அடித்தாள். வெளியே நின்ற ஆதித்யா இருட்டில் சிரித்து கொண்டிருந்தான். அந்த ஃபோன் காலே ஒரு ஃபேக் கால் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். வெளியே நின்றபடி ஃபேக் காலில் பேசி முடித்துவிட்டு ஆதித்யா மீண்டும் அறைக்குள் நுழைந்தான். ரியா அங்கே படுக்கையில் அமர்ந்து முகத்தை ஒப்ப வைத்து கொண்டு ஆத்திரத்துடன் காத்து கொண்டிருந்தாள். ஆதித்யா மெல்ல அவள் அருகில் சென்று அவள் கன்னத்தை லேசாக தட்டி ஒரு போலி வருத்தத்தை முகத்தில் காட்டினான். ரியா, ஐ எம் ஸோ சாரி. ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீல். இப்போவே நான் கிளம்பணும். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று கூற சினுங்கி கொண்டே ரியாவோ, ஆதி, என்ன இது? இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தனியாக இருக்கணும்னு இந்த ரூமை அரேஞ்ச் பண்ணினா நீ பாட்டுக்கு பிஸ்னஸ்னு கிளம்புற. எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்காதி. அவள் அவனது கையை பிடித்து கொண்டு கெஞ்ச ஆதித்யா அவளது கண்களை ஊடுருவி பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை சிந்தினான். இங்கே பாரு டியர், ஏன் அப்செட் ஆகுற? இன்னும் ஒரே வாரம்தான், அப்புறம் நம்ம மேரேஜ். அதுக்கப்புறம் உன் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுதுரியா. இப்போது இருக்கிறத விட உன் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போக போகுது. அதை நினச்சி சந்தோஷப்படு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, சரியா? அவன் சொன்ன உன் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருந்த அந்த அபாயகரமான அர்த்தம் அந்த பேதைக்கு தெரியவில்லை. ஆதித்யா தன்னை ஒரு ராணியாக பார்க்க போகிறான் என்று நினைத்து ரியா வெட்கத்துடன் தலையசைந்தாள். குட் நைட் ரியா என்று சொல்லிவிட்டு ஆதித்யா அந்த அறையை விட்டு வெளியேறினான். லிஃப்டில் இறங்கி போர்ட்டிகோவிற்கு வரும் வரை அவனது முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் காரில் ஏறி ஸ்டீரிங்கை பிடித்த அடுத்த வினாடி அவனது முகம் அப்படியே மாறியது. ஒரு விகாரமான கொடூரமான புன்னகை அவனது இதழ்களில் தாண்டவமாடியது. ஆமாம் ரியா, உன் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஏசி ரூம்லேருந்து சீக்கிரம் புழுதி பறக்கிற ஒரு இருட்டறைக்குள்ளே நீ போக போகிற. ராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டல, கூடிய சீக்கிரம் ஒரு அனாதையாக நீ கதற போகிறத நான் ரசித்து பார்க்க போகிறேன். இன்னும் 7 நாள் தான் உன்னோட இந்த போலி சிரிப்புக்கு நான் வைக்க போகிற முற்றுப்புள்ளி. இந்த உலகமே அதிருண்டி அன்னைக்கு. ஆதித்யா காரை அசுர வேகத்தில் கிளப்பினான். அவனது கண்கள் இப்போது மதியின் நினைவை நோக்கி திரும்பின. மறுபுறம் விடியற் காலையிலேயே மதி எழுந்துவிட்டாள். அன்று அவளுக்கு ஏவி குரூப்ஸ் இன்டர்வியூ. ஒரு கண்ணியமான சுடிதார் அணிந்து கலைந்திருந்த தன் வாழ்வை சீர் செய்யும் நம்பிக்கையோடு கண்ணாடி முன் நின்றாள். அப்பா, எனக்காக வேண்டிக்கோங்கப்பா. இந்த வேலை கிடைச்சா நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடுவேன். அந்த ஆதித்யவர்மனோட உதவி இல்லாமலேயே நான் ஜெயிச்சு காட்டுவேன். தன் கையில் இருந்த ஃபைலை இறுக பற்றி கொண்டு மதி ஒரு புது தெம்புடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். ஆனால் அந்த ஏவி குரூப்ஸ் அலுவலகத்தில் அவளுக்காக காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன என்பது அவளுக்கு தெரியாது. நகரின் மையப்பகுதியில் வானுயர்ந்த கண்ணாடி மாளிகையாக நின்றது ஏவி குரூப்ஸ். அந்த அலுவலகத்தின் முகப்பே ஒரு மினி ஏர்போர்ட் போல பிரம்மாண்டமாக இருந்தது. விலையுயர்ந்த மார்பிள் தரைகள், நவீன கலைநயத்துடன் கூடிய சோஃபாக்கள் மற்றும் அங்கிருந்த ஊழியர்களின் மிடுக்கு என அனைத்தும் அந்த இடத்தின் அந்தஸ்தை பறைசாற்றின. மதி தனது ஃபைலை இறுக பற்றி கொண்டு உள்ளே நுழைந்தாள். அந்த இடத்தின் பிரம்மாண்டம் அவளை ஒரு நிமிடம் மலைக்க வைத்தாலும் தன் தந்தையின் முகம் நினைவுக்கு வர ஒரு தன்னம்பிக்கையுடன் ரிசப்ஷன் நோக்கி நடந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மதிவதனி. எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது.
எஸ் மேடம். த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மெயின் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மதி அந்த பிரம்மாண்டமான ஹாலுக்குள் நுழைந்தாள். அங்கே 3 பேர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கார்ப்பரேட் துறையில் ஜாம்பவன்கள் போல தெரிந்தனர். குட் மார்னிங் சார். நான் உள்ளே வரலாமா? வெல்கம் மதி. ப்ளீஸ் சிட் டவுன். அடுத்த 30 நிமிடங்கள் கேள்விகள் சரமாரியாக பாய்ந்தன. மதியின் திறமை, அவளது வேகம் மற்றும் அந்த துறையில் அவளுக்கு இருந்த அறிவு என அனைத்தையும் அவர்கள் சோதித்தனர். மதி எதற்கும் அஞ்சாமல் மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் பதிலளித்தாள். எக்ஸலண்ட் மதி. உங்களோட பதில்கள் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை போன்ற ஒருத்தர் தான் தேவை. நீங்கள் இன்னிலிருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். இதோ உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மதிக்கு தலைகால் புரியவில்லை. தேங்க்யூ ஸோ மச் சார் என்று கைகூப்பி தொழுதபடி வெளியே வந்தாள். ஆனால் அந்த அறையில் இருந்தவர்களுக்கு ஆதித்யாவிடமிருந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்திருந்தது. இக்காரணத்தை கொண்டும் இது ஆதித்யவர்மனோட கம்பெனின்னு அவளுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா உங்கள் எல்லாரோட வேலையும் போயிடும். மதி அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து அஜய்க்கு ஃபோன் செய்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாள். இதையெல்லாம் தனது கேபினில் இருந்த சிசிடிவி கேமரா மூலம் ஆதித்யா ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தான். அவளது முகத்தில் தெரிந்த அந்த சின்ன புன்னகை அவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. மதி, நீ உன்னோட உழைப்பில் முன்னேறதா நினைக்கிற. ஆனால் உன்னோட ஒவ்வொரு அடிக்கும் பின்னாடி நான் இருக்கேன்டி. நீ வெறுக்கிற அந்த ஆதித்யவர்மனோட கோட்டைக்குள்ளேயே நீ வந்துட்ட. இப்போதைக்கு இது உனக்கு தெரிய வேண்டாம். நீ உன் அப்பாவை பார்த்துக்கோ. நான் அந்த ரியாவை சவக்குழிக்கு அனுப்ப பார்க்குறேன். அவன் லேப்டாப்பை மூடிவிட்டு ரியாவுக்கான அடுத்த பொறி என்ன என்பதை யோசிக்கத் தொடங்கினான். அப்படியே 2 நாட்கள் மின்னல் வேகத்தில் கழிந்தன. மதியின் புதிய வேலை அவளுக்கு ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்திருந்தது. அலுவலகத்தில் அவளது சுறுசுறுப்பை கண்டு அனைவரும் வியந்தனர். அன்று அலுவலகம் முடிந்து வரும்போது காய்கறி சந்தையில் தேவையானவற்றை வாங்கி கொண்டு வீடு திரும்பினாள் மதி. திடீரென வானம் கருத்து அடைமழை பிடிக்க தொடங்கியது. கையில் பைகள் இருந்ததால் ஒதுங்கி நிற்க முடியாமல் மழையிலேயே நனைந்தபடி விறுவிறுவென வீட்டுக்குள் நுழைந்தாள். வாசலில் மதி நனைந்தபடி நிற்பதை பார்த்த அவளது அம்மா பார்வதி பதற்றத்துடன் ஓடி வந்தார். ஏன் மதி இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வர? கொஞ்ச நேரம் மழை நின்னதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வந்திருக்கலாம்ல. உடம்புக்கு ஏதாவது வந்துட போதுமா என்று கூற, இல்லைம்மா, மழை விடுற மாதிரி தெரியல. அப்பாவை வேற கவனிச்சுக்கணும். அதான் அப்படியே வந்துட்டேன். காவியா என்ன பண்ணுறாமா? அவன் நீ வருவன்ட்டு வாசல்லே உட்காந்துருந்த மதி. அப்புறம் ரொம்ப நேரமாகி அப்படியே தூங்கிட்டா. ஜோ, சரி விடுங்கம்மா, தூங்கட்டும். காலையில் அவகிட்ட பேசிக்கிறேன். பார்வதி மதியின் கையில் இருந்த காய்கறி பைகளை வாங்கி கொண்டார். மதியின் முகம் குளிரில் வாடி போயிருப்பதை கண்டு அவர் மனம் வருந்தியது. சரி மதிமா, நீ ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சிட்ட. முதல்ல போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நான் உனக்கு சுட சுட ஒரு இஞ்சி டீ போட்டு தரேன். அப்போ தான் அந்த ஜலதோஷம் பிடிக்காது. மதி தலையசைத்து விட்டு அறைக்குள் சென்றாள். மழைக்கால குளிர் மதியின் உடலை சிலிர்க்க வைத்தது. அம்மாவின் கட்டளைக்கிணங்க சுடுநீரில் குளித்துவிட்டு வந்தவள் தனது ஈரமான கூந்தலை ஒரு தடினமான துண்டால் துவட்டி கொண்டே கண்ணாடி முன்னால் நின்றாள். அறையின் ஜன்னல் வெளியே புகுந்த குளிர் காற்று அவளது ஈரமான மேனியில் பட்டு ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. துண்டால் தலையை துவட்டி கொண்டிருந்த போதே அவளது கண்கள் கண்ணாடியில் பிரதிபலித்த தனது கழுத்து பகுதியில் நிலைத்தன. மதியின் கழுத்து வளைவில் இடது பக்கம் சிறியதாக ஒரு தழும்பு. அது வெறும் தழும்பல்ல. ஒரு காலத்தில் ஆதித்யா தன் காதலை அவளிடம் ஆக்ரோஷமாக வெளிப்படுத்திய போது தன்னை மறந்து அவன் அவளது கழுத்தில் பதித்த அந்த காதல் வடு. அந்த தழும்பை பார்த்த அடுத்த வினாடி மதியின் உலகம் அப்படியே பின்னோக்கி சென்றது. அன்று ஒரு நாள் இதே போன்ற ஒரு மழை இரவு. ஆதித்யா அவளை விடுவதாக இல்லை. அவளது எதிர்ப்புகளை மீறி அவளை சுவற்றோடு சாய்த்து அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து ஆக்ரோஷமாக அவன் முத்தமிட்ட அந்த வினாடி மதியின் மூச்சுக்காற்று நின்று போனது போல இருந்தது. நீ என்னோடது மட்டும்தான் மதி, உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி என்று அவளது காதோரம் அவன் முணுமுணுத்த அந்த உருக்கமான குரல்
இப்போதும் அவளது காதுகளில் எதிரொலித்தது. அந்த நினைவுகள் வந்ததும் மதி அறியாமலேயே தன் விரல்களால் அந்த வடுவை தடவி பார்த்தாள். ஒரு பக்கம் அவன் மேல் இருக்கும் அடங்காத கோபம், இன்னொரு பக்கம் அவன் கொடுத்த அந்த உயிர்ப்பான காதல். இரண்டுக்கும் இடையே சிக்கி அவள் தவித்தாள். அவளது கண்கள் லேசாக கசிந்தன. நான் நான் என்னைக்குமே உங்களை மன்னிக்கவே மாட்டேன் ஆதி என்று மனதுக்குள் முறினாள். மதி, டீ ஆறி போயிடு போதுமா, சீக்கிரம் வா. ஹாலிலிருந்து பார்வதி அம்மாவின் குரல் கேட்கவே மதி திடுக்கிட்டு அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வந்தாள். கண்களை துடைத்து கொண்டு அந்த தழும்பு வெளியே தெரியாதவாறு தனது சுடிதார் காலரை சரி செய்து கொண்டாள். பிறகு ஈரக்கூந்தலை ஒரு கிளிப் போட்டு அடக்கிவிட்டு ஒரு சாதாரண பெண்ணாக ஹாலுக்குள் நுழைந்தாள். அப்படியே 2 நாட்கள் மின்னல் வேகத்தில் கழிந்தன. மதியின் வேளையில் அவளுக்கு நல்ல பெயர் கிடைத்தது. ஆனால் அவளது மனதின் ஒரு மூலையில் அந்த வலி அப்படியே தான் இருந்தது. மறுபுறம் ஆதித்யா ரியா திருமணத்திற்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருந்தன. ரியா தனது திருமண ஏற்பாடுகளை உலகமே வியக்கும்படி செய்து கொண்டிருந்தாள். நகரின் மிக விலை உயர்ந்த ஜவுளி கடையில் ஆதித்யாவை தன்னுடன் ஷாப்பிங்கிற்கு வர சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியாது, ஆதித்யா அவளை அழைத்து செல்வது ஜவுளி கடைக்கல்ல, அவளது கர்வத்தை உடைக்கும் பலிபீடத்திற்கு என்று. திருமணத்திற்கு இன்னும் 3 நாட்கள் தான். ரியா ஒரு மகாராணியைப் போல அந்த பிரம்மாண்டமான ஜவுளி கடைக்குள் நுழைந்தாள். அவளுக்கு பின்னால் ஆதித்யா முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு இயந்திரத்தைப் போல நடந்து வந்தான். கடை ஊழியர்கள் அனைவரும் ஓடி வந்து அவர்களை வரவேற்றனர். ரியா அங்கிருந்த மிக விலையுயர்ந்த பட்டுப்புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தாள். ஆதி, இதை பாரு, இந்த மெரூன் கலர் எனக்கு நல்லா இருக்குமா, இல்லை அந்த கோல்டன் கலர் எடுக்கலாமா? எனக்கு தெரியலையே, நீயே ஒன்று செலக்ட் பண்ண ஆதி. ஆதித்யா ஏதோ ஒரு புடவையை சலிப்புடன் சுட்டி காட்டினான். அவனது கண்கள் அந்த புடவையை தேடவில்லை, மாறாக மதியின் எளிய அழகை தேடிக்கொண்டிருந்தன. ரியா ஒவ்வொரு புடவையாக எடுத்து தன் மேல் போட்டு பார்த்துவிட்டு, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு என்று ஆதியை துளைத்தெடுத்தாள். என்ன ஆதி, ஒரு வாரம் கூட இல்லை நம்ம மேரேஜுக்கு, நீ என்னமோ வேண்டா வெறுப்பாக வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணாதி. ஆதித்யா ஒரு மெல்லிய கசப்பான புன்னகையை உதிர்த்தான். சிரிச்சுக்கோரியா, இன்னும் 3 நாளைக்கு எவ்வளோ சிரிக்க முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்கோ. நீ இப்போ ஆசையாக எடுக்கிற இந்த விலை உயர்ந்த பட்டுப்புடவை தான் நீ அசிங்கப்பட்டு நிற்க போகிற அந்த மேடைக்கு உன்னை அழைச்சிட்டு போகுது. மேரேஜ் அன்னைக்கு நீ கட்ட போகிறது பட்டுப்புடவை இல்லடி, உன் கர்வத்துக்கான கபன துணி. ரியா ஒரு புடவையை தேர்ந்தெடுத்து விட்டு, ஆதி, இதுக்கு மேட்சா உனக்கும் ஒரு பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துடலாம் என்று சொல்லி அவனை இழுத்து சென்றாள். அங்கே ஒரு ஊழியர், சார், இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும், ஒரு சட்டையை நீட்டினான். ஆதித்யா அதை வாங்கி பார்த்தான். எனக்கு இது எதுவும் வேண்டாம் ரியா, நீ உனக்கு வேணுங்கிறத மட்டும் எடு, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். ரியா முகம் சுளித்தாள். என்ன ஆதி இது, எப்பவும் பிஸ்னஸ் மூட்லேயே தான் இருக்க என்று அழுத்து கொண்டே பில் போட சென்றாள். பில் போட்டு முடித்துவிட்டு வெளியே வரும்போது ரியா கையில் ஏகப்பட்ட ஷாப்பிங் பைகளுடன் பெருமையாக நடந்தாள். ஆதித்யா அவளுக்கு காரின் கதவை திறந்து விட்டான். அவள் உள்ளே ஏறியதும் ஆதித்யா ஒரு கணம் அவளை திரும்பி பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு விதமான சைக்கோத்தனமான அமைதி இருந்தது. ரியா, இந்த 3 நாளும் உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிடு. ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு இது எதுவுமே கிடைக்காம போகலாம். ரியா அவனது பேச்சில் இருந்த உள்ள அர்த்தம் புரியாமல், ஆமாம் ஆதி, மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஹனிமூன் போக போகிறோம்ல, அப்போது இதெல்லாம் பத்தாது தானே என்று சொல்லி சிரித்தாள். ஆதித்யா காரை கிளப்பும்போது அவனது இதழ்களில் ஒரு கொடூரமான புன்னகை மின்னியது. டீயின் புதிய வீட்டின் வரவேற்பறை அமைதியாக இருந்தது. வெளியே பெய்து ஓய்ந்த மழையின் ஈரம் காற்றில் ஒருவித குளிர்ச்சியையும் பரப்பியிருந்தது. அப்போது வாசலில் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு மதி வெளியே வந்தாள். அங்கே அஜயும் சஞ்சயும் நின்றிருந்தனர். வாங்க சஞ்சய் அண்ணா, வா அஜய், உள்ள வாங்க என்று மதி அவர்களை புன்னகையோடு வரவேற்றாள். அவர்கள் இருவரும் நேராக அப்பாவின் அறைக்கு சென்றனர். அங்கே இயந்திரங்களின் சத்தம் குறைந்து அவர் ஓரளவு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்.
மதி, இப்போ அங்கிள் எப்படி இருக்காங்க என்று சஞ்சய் கேட்க, முகத்தில் ஒரு பெரிய நிம்மதியுடன், ரொம்ப முன்னேற்றம் இருக்கண்ணா. இப்போ எல்லாம் நான் பேசுகிறத அவரால் உணர முடியுதுன்னு டாக்டர் சொன்னாங்க. கை விரல்களை லேசாக அசைக்கிறாரு. நீங்கள் செஞ்சு கொடுத்த இந்த ஏற்பாடு தான் அண்ணா அவரை இவ்வளோ சீக்கிரம் தேத்தி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதியின் கண்களில் தெரிந்த அந்த சிறு மகிழ்ச்சி சஞ்சய் மீண்டும் அஜயின் மனதை ஒரு நிமிடம் பாரமாக்கியது. ஏனென்றால் அவர்கள் அவளை எங்கே அழைத்து செல்லப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். அனைவரும் ஹாலுக்கு வந்தனர். சஞ்சய் அண்ணா, அஜய், நீங்கள் உட்காருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு வரேன் என்று கூறிவிட்டு மதி சமையல் அறைக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் ஆவி பறக்கும் காஃபியுடன் மதி வந்தாள். ஹாலில் அஜயும் சஞ்சயும் மௌனமாக எதையோ யோசித்து கொண்டிருந்தனர். மதி, அம்மாவையும் காவியாவையும் காணுமே என்று சஞ்சய் கேட்க, அம்மா அஜயோட அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்காங்கண்ணா. காவியா அவள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. இன்றைக்கி நைட் வர லேட் ஆகும்னு சொன்னான் என்று கூற, காஃபியை உறிஞ்சியபடியே அஜயை பார்த்தான் சஞ்சய். மதி, உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு வந்தோம். ஆனால் நீ அதை மறுப்பு சொல்லாமல் செய்யணுமா என்று சஞ்சய் தயக்கத்துடன் கூற, என்னண்ணா இது, உங்ககிட்ட போயிட்டு நான் மறுப்பு சொல்வேனா? சொல்லுங்கண்ணா, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஒன்றுமில்லம்மா, நாளைக்கு மறுநாள் என்னோட நெருங்கிய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். மாப்பிள்ளைக்கு தோழனா அஜய் இருக்க போகிறான். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பாவமதி. அவளுக்குன்னு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா. அதான் அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் தோழியாக நீ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்தால் அவளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குமா? மதி ஒரு நிமிடம் யோசித்தாள். பிறகு அவளது முகம் மலர்ந்தது. என்னண்ணா, இவ்வளோதானா? எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? எனக்காக நீங்களும் அஜயும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. உங்களோட இந்த சின்ன ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேனா? கண்டிப்பாக வரேண்ணா என்று கூற, ரொம்ப தேங்க்ஸ் மதி. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மேரேஜில் ஒரு யூனிக்கான பிளான் வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை தரப்புலேருந்து எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட டிசைனில் கலர்லேயும் ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் அதே தீமில் இருக்கணுமா. அதனால் மதிமா, நீ எதுவும் நினச்சிக்காம அந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு நான் கொண்டு வரேன், அதை தான் நீ உடுத்திக்கணும் என்று கூற, ஐயோ அண்ணா, எதுக்குண்ணா இதெல்லாம்? அதுவும் புது ட்ரெஸ்லாம் எதுக்குண்ணா? என்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாரீஸ் இருக்குது, அதையே நான் போட்டுக்கிறேனே என்று கூற, இல்லை மதி, இது மாப்பிள்ளையோட ஸ்ட்ரிக்டான ஆர்டரு. இந்த மேரேஜில் கலந்துக்கிற முக்கியமானவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணுமா. அதான் ப்ளீஸ் மறுக்காத. மதி சரி என்று தலையசைத்தாள். அவளுக்கு தெரியாது அந்த ஆடை ஆதித்யவர்மன் அவளுக்காகவே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த ஒரு பொக்கிஷம் என்று. அஜயும் சஞ்சயும் ஒருவரையொருவர் கண்ணசைத்து கொண்டனர். சரி மதி, நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு ட்ரெஸ்ஸோடு வரோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தனர். காரில் ஏறியதும் அஜய் ஒரு பெருமூச்சு விட்டான். சஞ்சய், ஒரு வழியாக மதிக்கிட்ட பேசியாச்சு. ஆனால் அந்த மண்டபத்தில் ஆதித்யா சேர பார்த்ததும் மதி என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்கு சஞ்சய் என்று கூற, அங்கே நடக்க போகிறத வெறும் கல்யாணம் இல்லை அஜய், ஒரு மிகப்பெரிய பழிவாங்கலாட்டம். ரியாவுக்கு சாவு மணி அடிக்க போகிற அதே மேடையில் தான் ஆதிமதியோட கையை பிடிக்க போகிறாரு என்று கூறினான் சஞ்சய். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.